இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா பி ட்ரீ அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் டிபிஎம்எஸில். இந்த பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேயஸ் ட்ரீ ஆர் பேலன்ஸ்டு ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா டு பில்ட் இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இட் ஸ்டோர்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் டேட்டா இன் அ சார்ட்டட் ஃபார்ம். ஏதோ ஒரு சார்ட்டட் ஆர்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சில்ட்ரன் ஆர் ஸ்மாலர் அண்ட் ரைட் சில்ட்ரன் ஆர் லார்ஜர் தேன் த ரூட். ஸோ இதான் ரூட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட லெஃப்ட் சில்ட்ரன் வந்து ஸ்மாலராகவும் ரைட் சில்ட்ரன் வந்து ரூட்டை விட பிகராகவும் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நோட்ஸ் வித் மோர் தேன் 2 சில்ட்ரன். ஸோ இந்த ஒரு ரூட் நோடுக்கு ஒரு சில்ட்ரன் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இது என்ன அலோவ் பண்ணுதுன்னா மோர் தேன் 2 சில்ட்ரனும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா மல்டி லெவல் இண்டெக்ஸிங்கை வந்து இது என்ன பண்ணலாம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர், இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கீ வேல்யூஸை எதோட நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அலாங் வித் டேட்டா பாயிண்டர். ஒரு டேட்டா பாயிண்டரோட இது என்ன பண்ணுதுன்னா கீ வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுது. இந்த டேட்டா பாயிண்டர் எதை பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா பிளாக் இந்த டிஸ்க் ஃபைல். டிஸ்க் ஃபைலில் இருக்க பிளாக்கை வந்து இது பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ரூட் நோடுக்கு வந்து எத்தனை சில்ட்ரன் இருக்கலாம்னா ஒரு 2 சில்ட்ரன் இருக்கலாம், இல்லைனா கே நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வரைக்கும் இது வந்து அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரூட் நோடுக்கு. அடுத்தது இன்டர்னல் நோட்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கணும்னா k/2 டு கே நம்பர் வேல்யூஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சீலிங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ராக்கெட் சொல்லக்கூடாது. இட் இஸ் கால்ட் சீலிங் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். k/2லேருந்து கே வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஆல் த லீஃப் நோட் மஸ்ட் பி அட் த சேம் லெவல். லீஃப் நோட் எல்லாம் ஒரே லெவலில் தான் இருக்கணும். ஒன்று வந்து ஒரு சார்ட்டட் ஆர்டர் ஃபார்மில் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ n நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருந்துச்சுன்னா எத்தனை கீஸ் இருக்கும், n-1 கீஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதான் வந்து இதோட ஃபார்முலா. இப்போ நான் ஒரு பி ட்ரீ ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஆஃப் ஆர்டர் 5க்கு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். இப்போ இதோட ரூட் நோட் எப்படி இருக்கும் அப்படின்னா மினிமம் சைல்டு மேக்ஸிமம் சைல்டு எவ்வளோ இருக்கும்னு நம்ம பார்த்தோன்னா மினிமம் எவ்வளோ இருந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, 2லேருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மினிமம் சில்ட்ரன் வந்து 2. அப்போ அது இந்த சைல்டுக்கான கீ வேல்யூ என்ன இருக்கும், n-1. 2 - 1 என்ன 1. ஸோ அதான் வந்து இங்கே 1 போடுறாங்க. மேக்ஸிமம் சைல்டு இங்கே நான் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கேன் 5. ஸோ அதுதான் மேக்ஸிமம் சைல்டு. அதோட கீ வேல்யூ என்னென்னா n-1 போட்டோன்னா 4 வரும். ஓகேவா, இது வந்து ரூட் நோடுக்கு. இப்போ அடுத்து இன்டர்னல் நோடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சீலிங் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சீலிங் வேல்யூ அப்படின்றது பார்த்தோன்னா k/2லேருந்து கே வரைக்கும் சீலிங் வேல்யூ எடுத்துக்கலாம். இன்டர்னல் நோடுக்கு அதான் இங்கே ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம் k/2லேருந்து கே வரைக்கும் இன்டர்னல் நோடு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ k/2னா இப்போ கே வேல்யூ என்ன, இங்கே ஆர்டர் 5. 5/2 போட்டேன்னா என்ன வரும், நமக்கு 2.5 வந்து கிடைக்கிது. இந்த 2.5 அப்படின்றது ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் 3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இன்டர்னல் நோடில் மினிமம் சைல்டு எவ்வளோ இருக்கலாம்னா 3லேருந்து 5 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சைல்டுக்கான கீ வேல்யூ தட் இஸ் 3 - 1. ஓகேவா, ஸோ இது இன்டர்னல் நோடில் நான் மினிமம் சைல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சீலிங் வேல்யூ வச்சு தான் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து இங்கே கீ வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 11, 15, 8, 14, 22, 43, 7, 6ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன இன்சர்ட் பண்ணுறேன்னா 11 வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ 11 வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன இன்சர்ட் பண்ண போகிறேன், 15 வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். 15 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ இந்த 11 விட 15 வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ இது வந்து ரைட்டில் தான் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். லெஃப்டில் வந்து ஸ்மாலர் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணலாம். அடுத்தது 8 இன்சர்ட் பண்ண போகிறேன். 8 வந்து இந்த ரூட் நோடுக்கு இது வந்து என்னது ஸ்மாலர், அதனால் இது வந்து 11க்கு முன்னாடி வரும். ஸோ இது ஆர்டர் எவ்வளோ எடுத்துருக்கலாம், ஆர்டர் வந்து 5 எடுத்துக்கலாம். அப்போ மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ வரலான்னா 5 வரைக்கும் தான் இது வந்து அலோவ் பண்ணும். ஓகேவா, ஸோ இதை நார்மலாக பார்த்தோன்னா இது ஒரு அசெண்டிங் ஆர்டரில் வந்து இது வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறேன், அடுத்து என்ன வேல்யூ இருக்குது, 14 இருக்குது. ஸோ 14 வந்து எங்கே இன்சர்ட் பண்ணலாம், 8, 11, 14, 15. ஸோ ஆர்டர் வைஸ் அதாவது அசெண்டிங் ஆர்டர் வைஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே 14 வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன நம்பர் இருக்குது, 22 இருக்குது. அப்போ இன்சர்ட் 22.
22 எங்கே இன்சர்ட் பண்ணலாம்? 15 இது வந்து பெரிய நம்பரு. அப்போ இதை வந்து ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து 5 வந்து வந்துருச்சு, ரீச் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஓவர்ஃப்ளோ வந்து அக்கர் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எக்ஸாக்டாக சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நோடை வந்து ரூட் நோடாக நான் எடுத்துகிட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு சென்டர் வந்து 14. ஸோ இந்த 14 வந்து நான் ரூட் நோடாக எடுத்துக்கிட்டு இந்த 14க்கு லெஃப்ட்டில் வந்து இந்த சைடு இருக்க 8 11 போய்டும். ரைட் சைடு வந்து 15 22. ஸோ ஆப்வியஸாக இந்த ரூட் நோடை விட இந்த சைடு ஸ்மாலராக இருக்கும், இதை விட இது பிக்கராக இருக்கும். அடுத்து என்ன நம்பர்? 22 வரைக்கும் இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து 43. ஸோ இன்சர்ட் 43 எங்கே இன்சர்ட் பண்ணுவோம்? இந்த ரூட்டுக்கு ரைட்டில் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து பிக்கர் நம்பர். ஸோ ரைட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்தது என்ன இருக்குது? 7 இருக்குது. 7 வந்து ஸ்மாலரு, ஸோ அதனால் இந்த சைடு வரும். அடுத்தது 6 வந்து ஸ்மாலர் ரூட் நோடை விட, ஸோ அதனால் 14க்கு லெஃப்ட் சைடில் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிகிட்டே போகிறோம். இன்சர்ட் 6 வந்து இன்சர்ட் 7 வந்து இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து லெஃப்ட்டு இதை ரூட் நோடை விட இது ஸ்மாலராக இருக்கனால லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 6 வந்து 14 விட ஸ்மாலராக இருக்கனால இந்த சைடு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன நம்பர் இருக்குது? 6 வரைக்கும் இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து 2 வந்து ரூட் நோடை விட என்னது? ஸ்மாலர். ஸோ அதனால் 2 வந்து இந்த சைடு நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 2 6 7 8 11 சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நோடு 5 மேக்ஸிமம் கீ வந்து எவ்வளோ இருக்குது? 5 வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகுது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த 7 வந்து ரூட் நோடுக்கு போயிடும். ஸோ 7 இங்கேயும், இதை விட லெஃப்ட் நோடில் இருக்கிறது இந்த 2 6 இந்த சைடு போயிடும். 8 and 11 வந்து 7ஓட ரைட் சைடில் வந்துடும். ஓகேவா? ஸோ இது புரியுதா? ஸோ ஒரு ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகிடுச்சு. அதாவது கீ மேக்ஸிமம் கீயை வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிச்சிடும். 5 எங்கெல்லாம் ரீச் ஆகுதோ அந்த இடத்துலலாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீஃப் நோடு வந்து எல்லாமே வந்து ஒரே லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் லீஃப் நோட் மஸ்ட் பி அட் த சேம் லெவல். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ப்ளிட்டிங் வந்து இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி முடிச்சிடுறோம். அடுத்தது என்ன? 2 இன்சர்ட் பண்ணுறோம். 2 வந்து இந்த இடத்துல 2 வரைக்கும் இன்சர்ட் பண்ணியாச்சு. 61 இன்சர்ட் ஆகுது. இந்த இடத்துல 61 வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது பிக்கர் நம்பர். ஸோ இந்த சைடு ரைட்டில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 62 வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த சைடு இது இருக்கிறதுலே பிக்கரு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஆர்டர் 5 வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் மேக்ஸிமம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணால் இந்த 43 வந்து இங்கே போயிடும். அது போயிடுச்சா? போயிட்டு இந்த 43யோட லெஃப்ட் வந்து ஸ்மாலராகவும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஸோ ஒரு ரூட் நோடில் வந்து என்ன தான் இருக்குது? 2 சில்ட்ரன் 2 ஆர் கே நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வரைக்கும் இருக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா ஆல் த லீஃப் நோட் மஸ்ட் பி அட் எல்லாமே ஒரே ஈக்குவல் லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்து இதுதான் வந்து பி ட்ரீயை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டாஸ் எல்லாமே சார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் செஷன். தேங்க்யூ. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பி ப்ளஸ் ட்ரீனா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு செஷனில் நம்ம பார்த்தது பி ட்ரீனா என்னென்னு பார்த்தோம். அதே தான் இங்கே பி ப்ளஸ் ட்ரீனாலும் அதே தான். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேயஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பேலன்ஸ்டு சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். அங்கே சொன்ன அதே தான். இதோட மெயின் எய்ம் என்னென்னா ஒரு இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறது. இதோட ட்ரீ எப்படி இருக்கும்னா ரூட் நோடு ஒன்று இருக்கும், அதுக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 சில்ட்ரன் நோட்ஸ் இருக்கும். 2 இருக்கலாம், இல்லைனா மோர் தேன் 2 சில்ட்ரனும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி ப்ளஸ் ட்ரீக்கும் பி ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி ரெண்டும் சேம் தான். ரூட் நோடில் வந்து 2லேருந்து கே நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருக்கலாம். இன்டர்னல் நோடில் வந்து என்ன இருக்கணும்? k/2லேருந்து 2k சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கலாம். ஆல் த லீஃப் நோட் மஸ்ட் பி அட் த சேம் லெவல். அந்த பி ட்ரீயில் பார்த்தா அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். n is equal to n-1 keys. ஃபார் n சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா n-1 keys வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இங்கே வந்து ஒரு பி ப்ளஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஆஃப் ஆர்டர் 3 வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். அந்த ப்ரீவியஸாக வந்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து 5 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இங்கே வந்து 3.
இப்போ 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டனால ரூட் நோடில் வந்து பார்த்தோன்னா மினிமம் நம்பர் எங்கே பார்த்தோம், ப்ராப்பர்ட்டியில் வந்து 2லேருந்து கே நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து இருக்கலாம். இப்போ 2லேருந்து கே அப்படின்றது இந்த கீ வேல்யூ இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ 2லேருந்து 3 வரைக்கும் இருக்கலாம். மினிமம் கீ வேல்யூ இந்த சைல்டுக்கு நம்ம கீ வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்னா n-1 போட்டோன்னா கீ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இன்டர்னல் நோட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இங்கே k/2 போடணும். இங்கே 3 இருக்குது. ஸோ 3/2 = 1.5. ரவுண்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் வந்து இதோட மினிமம் சைல்டு. 2லேருந்து மேக்ஸிமம் சைல்டு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 3 எடுத்துக்கிறேன். இது இந்த சைல்டுலேருந்து நான் கீ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா n-1 போட்டேன்னா இதுக்கான மினிமம் கீ மேக்ஸ் கீ வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது இல்லையா, இதை வச்சு நம்ம B+3 எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம B ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை பார்த்தோம். அதே கான்செப்ட் தான், பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ என்ன இன்சர்ட் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கீ என்ன இருக்குது, 8 இருக்குது. ஸோ 8 வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து 5. ஸோ 5 வந்து 8 விட ஸ்மாலரு. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் அந்த பி ட்ரீயில் பார்த்தா அதே மாதிரி தான் அசெண்டிங் ஆர்டரில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் நம்பர், அப்புறம் பிக் நம்பர். அதுக்கப்புறம் என்ன இன்சர்ட் பண்ண போகிறோம், 12 வந்து இந்த சைடு வரும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ஆர்டர் எடுத்திருக்கோம், இங்கே வந்து 3 தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ 3 நம்பர் ஆஃப் இது வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல என்ன இருக்குது, ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகிருக்கு. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன், ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த 8 வந்து ரூட் நோடுக்கு போய்டும். இந்த 5 வந்து இந்த சைடு 8ஐ விட சின்னதாக இருக்கனால இந்த சைடு. இங்கே இந்த இடத்துல 8ஐ வந்து நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பண்ணுறேன். அங்கே வெறும் ஸ்ப்ளிட் மட்டும்தான் பண்ணோம், இங்கே வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஏன்னா இந்த லீஃப் நோடு எல்லாம் ஒரே லெவலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ப்ளிட் ப்ளஸ் காப்பி பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு தடவை 8ஐயும் 12ஐயும் நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்சர்ட் 32. ஸோ 32 இந்த சைடு இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல 3 ரீச் ஆகிடுச்சு. ஸோ நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ளிட் ப்ளஸ் காப்பி நான் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட் காப்பி பண்ணேன்னா இந்த 12 வந்து மேலே ரூட்டுக்கு போயிடும். இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த 12லேருந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா 12ஓட லெஃப்ட் நோடு வந்து 8ன்னு எடுத்துக்கிறோம். திரும்ப அதே 12ஐயும் 32, அதே 12 and 32 தான் வரும். ஓகேவா. அடுத்தது 34 நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்வியஸாக 34 வந்து ரூட்டோட பிக்கராக இருக்கனால இந்த ரைட் சைடில் இந்த 34 வந்து வந்துடும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 3 ரீச் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட் ப்ளஸ் காப்பி பண்ண போகிறேன். ஸோ இந்த 32 எங்கே போய்டும், மேலே ரூட்டுக்கு போய்டும். இப்போ இந்த இடத்துல திரும்ப நம்ம என்ன வரணும்னா அதே 32 + 34 அதே தான் வரும். ஸ்ப்ளிட்டும் காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த 32 அதே நம்பர் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இதுதான் பி ட்ரீக்கும் B+ ட்ரீக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ். இப்போ மேலே இந்த இடத்துல என்ன இருக்குது, ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகிடுச்சு. 3 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் 3 வந்து இந்த இடத்துல ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ப்ளிட் ப்ளஸ் காப்பி பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட் ப்ளஸ் காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா 12 இங்கே வந்துடும். இந்த இடத்துல 8, இந்த இடத்துல என்ன வரணும்னா 32 வந்து அக்கர் ஆகிருக்கு. ஓகேவா. இது வந்து ரூட் நோடுன்றனால இந்த ரூட் நோடை வெறும் ஸ்ப்ளிட் மட்டும் நான் பண்ணுறேன். ஓகேவா. ரூட் நோடுன்றனால ஸ்ப்ளிட் மட்டும் பண்ணுறேன். இதே ஒரு இன்டர்னல் நோட்னா ஸ்ப்ளிட் ப்ளஸ் காப்பி நம்ம பண்ணணும். ஓகேவா. ஸோ இது 12, இந்த சைடு 8, 32 இருக்குது. இதெல்லாமே ஒரே லெவலில் இருக்கா. அடுத்தது 22 இன்சர்ட் பண்ணணும். 22 எங்கே இன்சர்ட் ஆகும், இதுக்கு ரைட்டில் தான் இன்சர்ட் ஆகும். ஏன்னா அது வந்து 32 விட ஸ்மாலர் 22. ஸோ அதனால் இதை வந்து இதாக இருக்குது, எல்லாமே 3க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை வந்து எந்த ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம். அடுத்தது என்ன இன்சர்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 22க்கு அப்புறம் நம்பர் 2 இருக்குது. 2லாம் சின்ன நம்பர் தான். ஸோ அதை வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் 2. அடுத்தது 4, இன்சர்ட் 4 பண்ணுறேன். இன்சர்ட் 4 எல்லாமே சின்ன நம்பர் தான். ஸோ இதை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 3 வந்து ரீச் ஆகிடுச்சு. கீ 3 வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ளிட் ப்ளஸ் காப்பி பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட் ப்ளஸ் காப்பி பண்ணால் இந்த 4 வந்து எங்கே போய்டும், மேலே போய்டும். மேலே போயிட்டு இது அப்படியே திரும்ப அதே 4ஐயும் 5ஐயும் நான் காப்பி பண்ணுறேன். ஓகேவா.
ஸோ இதே மாதிரி போட்டோன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஒரு பி ப்ளஸ் ட்ரீயை வந்து என்ன பண்ண முடியும்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான். Hope you all like this session. Thank you.